கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச். உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு சகோதரரை ஸ்திரப்படுத்துங்கள். இன்றைய தியான வசனம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். தியானம். பெற்றோர் பலமுறை அறிவுரை கூறிய பின்பும் சைக்கிளை அதிக வேகமாக ஓட்டிச் சென்ற வாலிபன் ஒருவன் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு குழியிலே விழுந்து விட்டான். அதனால் அவனுக்கு சரீரத்திலே சில காயங்கள் ஏற்பட்டு விட்டது. பெற்றோர் அவனை கடிந்து கொள்வதற்கு முன்னதாக அவனுக்கு காயம் கட்டினார்கள். சரீரத்திலே பெரிதான காயங்கள் இல்லை, அவனுக்கு உயிர் ஆபத்து ஏற்படவில்லை என்பதற்காக தேவனுக்கு நன்றி கூறினார்கள். சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவனுடைய இளைய சகோதரன் அவ்விதமாக சைக்கிளை ஓட்டிச் சென்று இன்னும் ஒரு வாகனத்தோடு மோதி அடித்து விட்டான். அதனால் அவனுக்கு சரீரத்திலே காயங்கள் ஏற்பட்டது. இந்த நிலையிலே நீங்கள் அவர்களின் பெற்றோராக இருந்தால் அவனுடைய மூத்த சகோதரன் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள்? குறைந்தபட்சம் அவன் தன் தம்பியின் பரிதாபமான நிலையை குறித்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று எண்ணுவீர்கள் அல்லவா? இவ்விதமாகவே கிழமைக்கு கிழமை நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தியானிக்கிறோம். ஆனால் சில வேளைகளிலே வாழ்க்கையின் நடைமுறை சம்பவங்களிலே எங்களுடைய மதியினத்தினாலே தவறிவிடுகின்றோம். மனம் வருந்தும் போது தேவன் அதை மன்னிக்கிறார். சிலர் எங்களுக்காக ஜெபிக்கின்றார்கள், இன்னும் சிலர் நாங்கள் பலனடைய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகின்றார்கள். நாளடைவிலே நாங்கள் குணமடைகின்றோம். இந்த சம்பவங்களின் மத்தியிலே ஒரு சிலர் வேதனையை கூட்டும்படி நகைக்கிறார்கள், வீண் பேச்சுக்களை பேசி தூற்றி திரிகிறார்கள், பிரச்சனைகளை பெரிதாக்கிவிட முயற்சிக்கின்றார்கள். இப்படியான சம்பவங்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்றதல்லவா? நீங்கள் ஆறுதல் அடைந்த பின்பு, நீங்கள் தேற்றப்பட்ட பின்பு, நீங்கள் தவறிய பிரகாரமாக இன்னும் ஒருவர் தவறும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தின் நீதியை பின்பற்றாமல் நாம் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இவ்விதமாய் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா மகிமைப்படும்படி எங்கள் நற்கிரியைகள் காண்பிக்கப்பட வேண்டும். ஜெபம் செய்வோம். மேலானவைகளை நாடும் படிக்காய் என்னை அழைத்த தேவனே, நற்கனிகளை அதன் காலத்திலே கொடுக்கும் மரங்களைப் போல நானும் இருக்கும்படி நீர் என்னை உம்முடைய வழியிலே நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.